ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு எதை பற்றினா, டிஎம்கே இந்த எலெக்ஷனை எதனால தோத்துதுன்னு ஒரு சின்ன அனாலிசிஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்னதுன்னா, அவங்களோட வாரிசு அரசியல். ஸோ உதயநிதி ஸ்டாலினை இவ்வளோ சீக்கிரமாகவே டிப்யூட்டி சிஎம்மாக கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் டைம் கொடுத்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொண்டு வந்திருக்கலாம். அது ஒன்று. அதுக்கப்புறம் சினிமாவில் அவங்களோட கம்பெனி நடத்திய ஆதிக்கம், ஓகேவா? ஸோ அதனால தான் அது முக்கிய காரணமாக விஜய் வெளியில் கட்சி ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது 2வது. 3வது பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர், அது பயங்கர மோசமாக போனது. ஸோ இங்கே பார்த்தாலும் கஞ்சா புழக்கம், போதை புழக்கம், ட்ரக்ஸு, அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் அது நடந்ததை அதை எதிர்கட்சிகள் நல்லா சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி இது பண்ணாங்க. நானே திமுக எதிர்ப்பு அலையை கொஞ்சம் ரியலைஸ் பண்ண முடிஞ்சுது, சென்ஸ் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இது அரசியல் ரீதியாக எதிர்க்காம சில வாடகை கட்சிகளையும், நான் அது பேர் சொல்ல விரும்பலை, சில வாடகை வாய்களையும் வச்சு தனி மனித தாக்குதலை ரொம்ப நடத்தியிருக்காங்க. ஸோ இது ஆரோக்கியமாக எதிர்க்கிற மாதிரில தெரியல. ஒரு 75 வருஷம் பாரம்பரியமான கட்சி ஒரு புதுசாக வந்த கட்சியை கருத்தியல் ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்கொள்ளணுமே தவிர ஒரு தனிப்பட்ட தாக்குதல் ரொம்ப மோசமாக கொடுத்தாங்க. ஸோ அது தேவையில்லாமல் பழியும் போட்டு, ஸோ அவங்க தனிப்பட்ட விஷயத்தை மீடியாவில் ரொம்ப பாப்புலராக்கி அது பண்ணது அந்த விஜய்க்கு சாதகமாக தான் போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க தே டோன்ட் நோ த பல்ஸ் ஆஃப் த பீப்புள். அவங்க மக்கள் மனநிலையை கணிக்க தவறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 5000 ரூபா கிரெடிட் பண்ணால் போதும், நம்மளுக்கு ஓட்டு வந்துடும், அந்த மாதிரிக்குல மைண்ட் செட்டில் இருந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதுவும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ சோசியல் மீடியா திமுக தோக்குறதுக்கு மிகப்பெரிய பங்காச்சு. சோசியல் மீடியா யூசர்ஸ், அவங்க ஐடி விங்ஸ், அதுதான் திமுகவோட நெகட்டிவ்ஸை பயங்கரமாக மக்கள் மத்தியில் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் திமுகவை வீழ்த்துச்சு. ஏன்னா 25 கட்சிக்கு மேலே கூட்டணி அமைச்சாலும் ஸோ அவங்களால ஜெயிக்க முடியலன்னா இன்னொரு முக்கியமான காரணம் கூட்டணி கட்சிகளை ஒற்றுமையின்மை. ஸோ அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு கோஆப்ரேட் பண்ணாமல் வேலை பார்த்தது, அதுவும் மிகப்பெரிய தோல்விக்கு காரணம். நெக்ஸ்ட் வீடியோவில் டிவிக்கு எதிர்கொள்ள வேண்டிய சவால்களை பற்றி சொல்கிறேன். தேங்க்யூ.